ஒரே புழுக்கமா ஆமா இருக்கு. ஆமா ஆமா டேய் சக்சஸ் சக்சஸ் போஸ் வர்ற. ஆமாடா வரலடா. கொடுங்க. வா கோபி வா வா மாமாஜி. வா வா, வா, வா. பைக் மருந்தெல்லாம் ஒழுங்கா சாப்பிடுறியா? சரி என்ன வரவேற்புலாம் ரொம்ப புதுசா இருக்கு. நாங்க ரெண்டு என்ன வேத்துக்கரத்துல இருந்தா வர்றோம். கோபி ஒரு வாசகம் சொன்னாலும் திருவாசகமா சொன்னேன். நீ சொன்னாலும் சொல்லாட்டி போனாலும் வேத்து கிரகத்துல இருந்து வர மாதிரி தான். நம்ம கடையில இந்த கிரக விலைக்கு நீ புது கிரகத்துல இருந்து வர கோபி மாதிரி தானே இருக்க. அது மட்டும் இல்ல, பாசமலரா குல குழந்தா இணைந்த கைகளா நீ எங்களோட செயல்பட போற இல்லையா? பழைய பாசத்தோடையும் பிரியத்தோடையும் நீ இனிமே தான் இருக்க போற. அதுதான் இந்த உற்சாகமான வரவேற்பு. வந்ததும் வராதமா ஏன் ரெண்டு பேரும் இப்படி லூஸ் தனமா பிளாத்திட்டு இருக்கீங்க? புனிதமான அன்போட வெளிப்பாட்டை லூசுத்தனம் சொல்றீங்க கோபி. பரவாயில்ல, உடன்பிறப்பு நீ தானே சொல்ற. பரவாயில்ல பரவாயில்ல. கோபி வா 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 வாமா வாமா வாமா. இப்ப மாமனார் எப்படி பாருக்க? போஸ் நல்லா இருக்கானா? கொடுத்தாச்சுப்பா, எல்லாம் முடிஞ்சுச்சு. இதை தானே எல்லாரும் ஆசைப்பட்டாங்க. அட போப்பா, அந்த பார்ட்னர்ஷிப் போனா என்ன? அதான் இந்த பார்ட்னர்ஷிப் வந்தாச்சுல்ல. இனிமே உனக்கு டெய்லி தண்டனை கிடையாது. என் தோசை உனக்கு கிடையாது. அதான் சமைச்சு போட ஆள் வந்தாச்சே, அதுக்கு தான் நான் ஆசைப்பட்டேன். போமா போய் சமைச்சு போடு போ. சந்தோஷமா இருக்கணும் போ. அடரே விஜய் வந்துட்டியா? இப்பதாம எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. இனிமேல் அலறுகுளம் போகணும்னு சொல்லு, எல்லாருமே போவோம். அண்ணே என்ன அழகுறத கொண்டு வந்து விட்டுருங்கன்னு மட்டும் சொல்லிடாத. இதுதான் கடைத்தரையா இருக்கட்டும். வா ஏய் அடக்கி வாசி. வாட பார்த்து கோபி, உங்ககிட்ட நான் சில விஷயங்கள் பேசணும். அதை நீ கேட்டே ஆகணும். அதாவது மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுங்கிற தத்துவப்படி போஸுக்கிட்ட சில நல்ல விஷயங்கள் இருக்கலாம். அவன் இல்லாதது உனக்கு கை உடைஞ்ச மாதிரி இருக்கும். அதை நான் இல்லைன்னு சொல்ல வரல. வேற என்ன சொல்ல வரீங்க? கோபி நான் ஒரு விஷயம் சொல்றேன். சனீஸ்வரன் சிலருக்கு சில இடங்கள்ல குடியிருப்பாரு. சிலருக்கு தலையில, சிலருக்கு புத்தியில, சிலருக்கு நாக்குல. ஆனா அந்த போஸ் இருக்கிறானே அவனுக்கு பொண்டாட்டி ரூபத்துல. அவதான் அவனுக்கு வேணா வில்லங்க எல்லாமே. நீங்க சொல்றத பத்தில எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா ஒரு மனுஷனுக்கு உடம்பு ஃபுல்லா சனியும் வினையும் இருக்குன்னா அது உங்களுக்கு தான். கோபி, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமாச்சே. சரி அதை விடு. நடந்து போச்சு. பாஸ் இஸ் பாஸ். ஆனா அதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. அதை நீ எப்பவும் மறக்கக்கூடாது. என்ன தெரியுமா? ஒரு தேர்ட் பார்ட்டி, அதாவது மூணாவது மனுஷன், அவனே உனக்கு அந்த அளவுக்கு உதவியா இருக்கானா? ஒரே ரத்தம், உன் கூட பிறந்தவன், நான் உனக்கு எந்த அளவுக்கு உதவியா இருப்பேன் நீயே யோசிச்சு பாரு. உனக்கே புரியும். ஒரு கதவு முன்னா இன்னொரு கதவு திறக்குன்னு சொல்லுவாங்க. நான் உனக்கு இன்னொரு கதவா இருக்கேன். ஏன் இப்படி ரெண்டு பேருமா சேர்ந்து என் கழுத்தை அறுத்துட்டு இருக்கீங்க? இல்ல கோபி, மிஸ்டேக் பண்ணிக்காத. உன் மனசுல இருக்கிற சில வேண்டாத சிந்தனைகளை விலக்கி வெளிச்சத்தை உண்டாக்கலான்னு பாக்குறேன். அதாவது போஸ் இல்லாட்டி எதுவுமே ஸ்தம்பிச்சு போகாது. அவனை விட என்ன மாதிரி திறமையான ஆளுங்க உனக்கு பக்கபலமா இருக்கும். பி ஹாப்பி, டோன்ட் வரி. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே. இதை இதோட விட்டுருங்க. கோபி, இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லிட்டு என் உரையை முடிச்சுக்கிறேன். உன் மனசு எல்லாருக்கும் வராது. நீ எல்லாரையுமே பெரிய ஆளாக்கி பார்க்கணும்னு ஆசைப்படுற. உன்கிட்ட இருந்த வரைக்கும் அந்த போஸ் நல்லா இருந்தான். இனிமே அவனோட எதிர்காலம் பழைய மாதிரி ஒளிமயமா இருக்குங்கிறதுக்கு எந்த கேரண்டி கிடையாது. அதுக்கு தான் சொல்றது, பொண்டாட்டி பேச்ச கேட்டா எவனும் உருப்பட முடியாதுங்கிறத. என்னங்க எல்லாருமே ராஜ்யசல மாதிரி இருப்பாங்களா? அதை சொல்ல வந்தேன். மிஸ்ஸஸ் போஸ் தான் அவனை பிடிச்ச ஏழ்ற. இப்படி நடந்துடக்கூடாது. என்ன பண்றது? அதாவது லேடிஸ வைக்கிற இடத்துல தான் வைக்கணும். அதாவது அந்த மாதிரி லேடிஸ வைக்கிற இடத்துல தான் வைக்கணும்னு சொல்ல வரேன். ஆமாண்ணே, நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப கரெக்ட். இப்பெல்லாம் நடந்திருக்க வேண்டியதில்லை. ஆனா யோகம்னு ஒண்ணு இருக்கே. யோகமா? ஆமாண்ணே, இப்ப நாத்தங்காலி கீழே பயிர் வளருதுன்னு வச்சுங்க. அது பெரிய அளவுல வளர்ந்துட முடியாது. அதை அந்த இடத்துல இருந்து பொடுங்கி வேற இடத்துல நட்டு வச்சோன்னு வச்சுங்க, அது ஜரூரா ஜக ஜக ஜகன்னு வளர்ந்துரும். ஒரு விதத்துல பார்த்தா உங்களுக்குலாம் நாங்க வந்து தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு எதுக்கு கோபி தேங்க்ஸ் எல்லாம்? அப்படி இல்லைண்ணே, இப்ப போசன் எங்கிட்டே இருந்தாருன்னு வச்சுங்களேன், ஒரு லெவலுக்கு மேல பெருசா வந்துட முடியாது. எனக்கு கீழே தான் வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாரு. அவருக்குன்னு தனியா ஒரு ரெகக்னைசேஷனும் கிடைச்சிருக்காது. ஆனா இப்ப வேறமையா போச்சுல. எங்கிட்ட இருந்து வெளியில போய் தனியா புதுசா பெரிய கார்மெண்ட்ஸை திறக்க போறாரு. கண்டிப்பா அவரு பெரிய லெவல்ல வருவாரு. அண்ணே, நீங்க திறந்ததா சொன்னீங்கல்ல கதவு, அது வெறும் ஜன்ன கதவு. ஆனா ஆண்டவனா பார்த்து திறந்திருக்கார் அவருக்கு பெரிய தலவாச கதவு.
ஏண்டா என்னடா சக்சஸ் சக்சஸ் சொன்ன, இவன் இப்படி சொல்லிட்டு போறான். டேய் இதுவும் நமக்கு சக்சஸ் தான்டா. போஸை வீட்டை விட்டு துரத்துறோம், கார்மெண்ட்ஸை விட்டு துரத்தணும் நினைச்சல, அந்த விஷயத்துல நம்ம சக்சஸ் ஆகிடும்ல. டேய் எது எப்படி இருந்தாலும் அந்த போஸ் பயலுக்குன்னு ஒரு ராசி இருக்குல்ல, அதை எவனாலே மாத்த முடியாது. அப்படி போடுறான். பல்லுவனுக்குலையா வாடா. அருந்ததி வந்துட்டாப்பா. இதோ சாப்பிட்டாளா? சாப்பிடல, எது கேட்டாலும் முடியாதுன்னுட்டா. டேவிட், உன் பொண்டாட்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஒரு மாதிரியா இருக்காப்பா. வந்ததுல இருந்து உடம்பு சரியில்லைன்னு சுருண்டு படுத்திருக்கா. வாய் திறந்து சொல்ல மாட்டேங்கிறா. அருந்ததி, ஏய் அருந்ததி, நீ எங்க போயிருந்த? கேக்குறேன்ல, பதில் சொல்லுடி. நான் என்ன கேன பயலா? டேவி, அவளை எதுக்கு வற்புறுத்துற? அவளே உடம்பு முடியாத மாதிரி டயர்டா படுத்திருக்கா. ஆமா, உடம்பு முடியாம இருக்கும், டயர்டா இருக்கும். ஏன்னா இவ அபார்ஷன்ல பண்ணிட்டு வந்திருக்கா. என்னடா சொல்ற? ஆமாமா, நான் சொல்றதெல்லாம் உண்மை, நம்புங்க. உனக்கு யாரா சொன்னது? இதை என்கிட்ட சொன்னது யாருன்னு கேட்டா நீங்க எல்லாம் சிரிப்பீங்க. இந்த விவரத்தெல்லாம் என்கிட்ட சொன்னது இவளோட முதல் புருஷன் செல்வம். என்னடா அது? கேட்கறதுக்கு அசிங்கமா இருக்கு. அவனுக்கும் இவளுக்கும் என்னடா சம்பந்தம்? இன்னும் இவ அவன் கூட பழக்க வச்சிருக்காளா? இவ மனசுல இதுக்கான தைரியம் எப்படி வந்துச்சுன்னு இப்பதான்டா புரியுது. டேய் டேவி, அந்த அசிங்க பிடிச்ச பயதான் உன் பொண்டாட்டி இந்த மாதிரி செய்யறதுக்கு தூண்டி விட்டுருப்பா. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். அவெல்லாம் என்னங்க பிறவி? கட்டின பொண்டாட்டி இப்படி போயிட்டானதும் உசுர விட்டுருக்கணும். அட அதான் இல்ல, அடுத்து அவளை பார்க்கும்போது முகம் கொடுத்து பேசாம ஒதுங்கி போயிருக்க வேண்டாம். ஓடி போன பொண்டாட்டிய மறுபடியும் பார்த்து அவ கூட பேசி அபாஷன் அது இதுன்னு சச்ச, அவெல்லாம் ஒரு ஆம்பளையா? வாயை மூடுங்க. அந்த மனுஷனை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு யாருக்கும் அருகதை கிடையாது. எதையும் பேசுறதுக்கு முன்னாடி நம்ம தகுதி என்ன, தரம் என்ன, இத பேசுறதுக்கு உண்டான யோகிதை நமக்கு இருக்கான்னு யோசிக்கணும். ஏய் என்னடி யாருக்கு தரம் தகுதி பத்தி பேசுற? இந்த வார்த்தையை சொல்றதுக்கான தரம் தகுதி உனக்கு இருக்கா? அவசரப்படாதடா. டேய் இரு இரு, பதட்டப்படாத. இப்ப அவ இருக்கிற நிலைமையில நீ அடிச்சு ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயி போச்சுன்னா அப்புறம் நடக்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாடுறா. பின்ன என்னப்பா, எவ்வளவு திமிரு இருந்தா யாருக்கிட்டையும் சொல்லாம இப்படி பண்ணிட்டு வந்து தரம் தகுதியை பத்தி நம்ம கிட்ட பேசுவா? என்ன மன்னிச்சிருங்கப்பா, உங்களை மீறி இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது பெரிய தப்பு. தேவி, எங்களை விடுடா. இப்ப ஒன்ன நினைச்சாதான் எங்களுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. உன்கிட்ட வந்ததுக்கு அப்புறமும் இவ அபாஷன் வரைக்கும் அவங்கிட்ட யோசனை கேக்குறானா? உன்னை அவ எந்த இடத்துல வச்சிருக்கான்னு பாரு. அவனை பத்தி தப்பா பேசினா இவளுக்கு கோவம் வருது. உன்கிட்ட வந்து இருந்ததுக்கு அப்புறமும் இவளுக்கு அந்த கள்ள புருஷ பழக்கம் போகலையே, அவன் நினைப்பிலேயே இருக்காளே. இத பாரு, உன் வாழ்க்கை இனி என்ன ஆகும்னு நினைச்சாலே எனக்கு பயமா இருக்குப்பா. சரிடி. டேய் இரு இரு. பாப்பா டேவிட், பாப்பா பாப்பா. அப்பா, என்னப்பா கோபி உங்ககிட்ட பேசுறத நினைச்சு வருத்தப்படுறீங்களா? கிடக்கிட்ட விடுங்கப்பா. அதை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வருத்தம் இல்லை.
நடந்த இத்தனை பெரிய அசம்பாவிதத்திலையும் என் மனசுக்குள்ள சின்ன சந்தோஷம் இருக்குது. ஆமாந்தனோ, நினைச்சு பாரு, பெண்ணை கட்டி கொடுத்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புற ஒவ்வொரு அப்பா மனசுலயும் இருக்கிற பெரிய கவலை என்ன? தம் பொண்ண அந்த மாப்பிள்ளை அன்போட பாசத்தோட வச்சுக்கணுங்கிறதானே. எப்போ அந்த அப்பனுக்கு தான் பெண்ணுகிட்ட காட்டுற பாசத்தை விட அந்த மாப்பிள்ளை இன்னும் அதிகப்படியாவே காட்டுறான்னு தெரியுதோ, அப்போ அந்த அப்பனுக்கு சந்தோஷம் வரத்தானே செய்யும். இன்னைக்கு அதான் நான் நினைச்சேன். நான் அந்த விஜி பொண்ணு மேல உயிரையே வச்சிருக்கிறேன். இருந்தும் கோவத்துல நிலத்தடு மாறி பலார்னு கண்ணத்துல ஆரம்பிச்சிட்டேன். கோபி மாப்பிள்ளை என்ன பண்ணாரு? சரையல்னு வந்து அவளுக்கு சகாயமா பேசி அரவணைச்சு அழிச்சிட்டு போன என்ன கூட உரிமையோட கடிச்சுக்கிட்டாரு. அந்த நிமிஷத்துல எனக்கு கொஞ்சம் திக்குன்னு தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் உனக்கு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்தப்போ கொஞ்சம் சந்தோஷமா வந்துச்சு. என்ன பண்றது, இந்த மாதிரி சந்தோஷங்கள் நல்ல சந்தர்ப்பத்தில் வந்திருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதுக்கு நமக்கு கொடுப்பன இல்லையே. ஆண்டவன் மனுஷங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற அளவுல மகா கருமையா இருக்கிறான். எப்போவாவது அளந்து அளந்து கொஞ்சம் கொஞ்சமா கொடுக்குறான். ஆனா சங்கடங்களை வாரி வாரி கொடுக்குறான். சங்கடங்கள்லாம் நமக்கு புத்துல இருந்து ஈசல் கிளம்புற மாதிரி ஒண்ணு பின்னால ஒண்ணு வந்துகிட்டே இருக்குது. அப்படி ஒரே முட்டை வந்து நம்மளை அமுக்கும் போது மனசுக்கு எத்தனை வேதனையா இருக்குது. அப்பா, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு என் மேல கோவமாப்பா? இல்லடா, எனக்கு உன் மேல கோவம் இல்லை, அனுதாபம். நிஜமாவா சொல்றீங்கப்பா? ஏன்னா என் தனத்தை எனக்கு நல்லா தெரியும். அவ கெட்டவளும் இல்ல, யாருக்கும் கெடுதல் நினைக்கிறவளும் இல்ல. நானும் உன் மேல கோவப்பட ஆரம்பிச்சுட்டா மத்தவங்களுக்கு எனக்கு என்னடா வித்தியாசம்? எனக்கு புரியுது, நீ கோவப்பட்டது, இந்த அமக்களம் பண்ணது எல்லாத்துக்கும் பின்னால உன் மனசுல நியாயமான ஒரு காரணம் இருக்குது. நீ நினைச்ச எல்லாரும் போச மட்டும் தட்டுறாங்க, நாம அவருக்காக வரைஞ்சு கட்டிட்டு பேசி அவரோட கௌரவத்தை நிலநாட்டலைன்னா வேற யார் பண்ணுவாங்கன்னு இல்லையா? புரியுது, இது ஒரு மனைவிக்கு இருக்க வேண்டிய நியாயமான ஆவேசம் தான். ஆனா கொஞ்சம் சிந்திச்சு பாரு, விளைவுகள் என்ன? இப்ப போஸோட கௌரவம் அந்த வீட்டுல முன்ன விட கூடி இருக்குதா, இல்ல இருந்த கௌரவம் காத்துல போயிருச்சா? அவங்களை விடு, போஸுக்கா நீ இத்தனை பண்ணதா சொல்றீல்ல, இதுல போஸுக்கா திருப்தி இருக்குதா? அதுவும் இல்ல. ஆக நீ கண்ட பலன் என்ன? விஜி வீட்டோட சண்டை, உன் புருஷனோட சண்டை, பாவம் கோபிக்கு மனக்கசப்பு, உன் மனசுலயும் ஏமாத்தம், கசப்பு, வெறுப்பு எல்லாம். இதுக்காகத்தான் சொல்றது, கோவப்படுறதுக்கு முன்னால 1000 தடவை யோசிக்க கத்துக்கணும். எந்த காலத்திலையும் எவனுக்கும் கோபத்தால எந்த நன்மையும் வந்ததே இல்லை. நான் சொல்றேன் கேட்டுக்க, கோபம் ஒரு பலவீனம், அதை அடக்க கத்துக்கணும். நியாயமான காரணத்துக்காக உரிமையை நிலைநாட்ட கோபம் வரலாம், அளவோட. ஆனா விளைவுகள் முன்ன விட மோசமா இருக்குன்னு தெரிஞ்சிச்சுன்னா கோபத்தை அடக்க கத்துக்கணும். ரௌத்ரம் பழகு, ரௌத்ரம் பழகு. அப்பா சாப்பிடுவாங்கப்பா? நான் அப்புறம் சாப்பிடுவேன், நீங்க சாப்பிடுங்க. அப்பா தயவு செஞ்சு வாங்கப்பா. சரி வா.
போசுங்க மாடிக்கு போயிருக்காருப்பா. அவனையும் கூட்டியா சேர்ந்து சாப்பிடுவோம். நான் போய் கூட்டு வரேன்ப்பா. போ கூட்டியா போ. மாமா, ஏன் மாமா உம்முன்னு இருக்கீங்க? சரி, நடந்தது நடந்து போச்சு, அதுக்காக இப்படியே இருக்கிறது? ஏன் மாமா, நீங்க மட்டும் மனசு சங்கடப்பட்டா போதுமா? மத்தவங்களும் அதை நினைக்க வேண்டாம்? நீங்க பிரிஞ்சு வரக்கூடாதுன்னு நினைச்ச மாதிரி அந்த கோபி நினைச்சாரா? அப்படி நினைச்சிருந்தாருன்னா சட்டுப்புட்டுன்னு உங்க பணத்தை பிரிச்சு கொடுத்துருப்பாரு. எப்படி அறிவிட்டவளே, ஏன் புத்தி இப்படி போகுது? கோபியை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? ஏன் உங்களுக்கு மட்டும் தான் அவரை பத்தி தெரியுமா? தெரியும்டி, எனக்கு மட்டும்தான் தெரியும். என்னைக்கு நீ யாரை சரியா புரிஞ்சுட்டு இருக்க? கட்டின புருஷன் என் மனசை உன்னால சரியா புரிஞ்சுக்க முடியல. அப்படி புரிஞ்சுக்கிறவளா இருந்தா கார்மெண்ட் சுட்டு வெளியே வாவன் உயிரை எடுத்துப்பியா? மறுபடியும் திட்ட ஆரம்பிச்சிட்டீங்களா? உன்னை திட்டி திட்டி வாய் வலிச்சதுதான் மிச்சம். அதுக்கு ஏதாவது குட்டிச்சோலை மோதி இருந்தா அர்த்தமாவது இருந்திருக்கும். கோபிகிட்ட நான் எவ்வளவு தூரம் வாதானே தெரியுமா? என்ன கடைசி வரைக்கும் வெளியில போக கூடாது எவ்வளவு சொன்னார் தெரியுமா? தெரியுமாடி உனக்கு? எதுக்கு எடுத்தாலும் புருஷன் மனசை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல வேண்டியது என்னைக்காச்சும் வார்த்தை கேட்டிருக்கியா நீ? கேட்டா புருஷன் மேல பாசம் பிரியம் அது இதுன்னு. என்னடி பிரிய வேண்டிய கிடக்கு பிரியம்? நீ காட்டின பிரியம் எங்க போய் முடிஞ்சு தெரியுமா? பைத்தியம் முடிச்சு சட்டையை கிழிச்சு போட்டு தெருவா அலைஞ்சு தெரியுமா? அதான் நீ ஏன் கிட்ட காட்டின பிரியத்துக்கு நான் கண்ட பலன். மாமா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைப்பா. எதுக்கு எடுத்தாலும் வியாதியை சொல்லிட்டு எனக்கு இருக்க வியாதியில பெரிய வியாதி தெரியுமா? நீதான் என்ன உயிரோட கொண்டுட்ட. என் முன்னாடி நிக்காதடி போ. பேசி பேசி புருஷன் மேல பாசம் காட்டுன்னு சொல்லி என்ன கொண்டுட்டியாடி. போடி, என் மூஞ்ச முடிக்காத போ.